இப்போ இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பற்றி அதிகமாக நம்ம எல்லாருமே டெய்லி இதை பற்றியே பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இது இப்போடைய வீரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வைரஸ் நம்ம உடம்பு உள்ள ஊடுருவும் போது அது நம்ம செல்லோட ரியாக்ட் ஆகி நிறைய மல்டிப்ளை ஆகிறதுனால ஸோ அது நமக்கு இந்த மாதிரி தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பயப்படலாமா, அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஸோ பப்ளிக் பிளேஸில் க்ரௌட் அதிகமாக இருக்குன்னும் போது நம்ம மாஸ்க் அணியிறது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சில விஷயங்கள் எல்லாமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சீக்கிரமாக அது கம்யூனிகேட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அதை நம்மளை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு இந்த தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் நம்ம டெய்லி இயற்கை மருத்துவத்தில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தில் வந்து இந்த எதிர்ப்பு சக்தி பானம் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி, அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 5 கிராம் இஞ்சி, 5 கிராம் அதிமதுரம், இதில் ஒரு 10லிருந்து 20 துளசி இலையை நம்ம கொதிக்க வச்சு, அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 30லிருந்து 50 ml நம்ம எடுத்துக்கலாம். சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 15லிருந்து ஒரு 20 mlக்கு தரலாம். இதை நல்லா டீ காஃபி குடிக்கிற அளவுக்கு, அதாவது அந்த வெப்பத்தன்மை அந்த ஹாட்டாக வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த வார்ம்த்தே வந்து நமக்கு அந்த மாதிரி சோர் த்ரோட் வராது. ஈவன் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆனாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுலையும் அதிகமாக எண்ணெய் பொருள் சேர்க்காம இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இனிப்பு இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம வந்து சாக்லேட், க்ரீம்ஸு, பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் பண்ணி அதிகமாக நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது நல்லது. அதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய எலுமிச்சைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பெரிய நெல்லிக்காய், இது எல்லாமே நம்ம சாராக அதிகமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா பழமும் கொடுக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த சப்போட்டா, மாம்பழம், வாழை, பலா, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம கொடுக்கும் போது அதுவே அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இயற்கை மருத்துவத்தில் இப்போ இந்த மாதிரி வைரஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜலநிதி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்நீரில் உப்பு கலந்து நம்மளுடைய நாசிகளை சுத்தம் பண்ணுறது. எங்கள் நாசியை சுத்தம் பண்ண வைரஸ் சரியாயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூக்கு வழியாக நம்ம செலுத்தும் போது அது நம்மளுடைய இன்னொரு நாசி வழியாக அந்த தண்ணி வரும்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஏற்படும். ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியை மட்டும் கிளென்ஸ் பண்ணலை, இது நம்மளுடைய நரம்பு எல்லாத்தையும் சூத்னிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி ஒரு வைரஸ் எக்ஸ்போஸ் ஆனாலும் அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய சிகிச்சை முறையில் இது வந்து வாரத்தில் 1 நாள் நம்ம இதை எடுத்தாலே அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனால் கூட நம்ம வந்து அதை சேஃபாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து மூச்சு பயிற்சி எல்லாம், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நாடி சோதனை பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாசிகர முத்ரை எப்படின்னா, ஆள்காட்டி விரல் நடு விரலை மடக்கி நம்ம முகத்துக்கு நேராக நம்ம திருப்பி கட்டை விரல் வலது புறமாகவும் மோதிர விரல் இடதுபுறமாகவும் இருக்கும். ஸோ அப்போது ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இன்ஹேல் பண்ணுறோம், திருப்பி ரைட் சைடில் எக்ஸேல் பண்ணுறோம், திருப்பி ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுறது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி நம்ம தினசரி காலையில் 10 தடவை, சாயந்தரம் 10 தடவை நம்ம பண்ணும்போது இது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 ml பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை சாராக நம்ம எடுத்து ஒரு 5 கிராம் இஞ்சி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு 2 சிட்டிகை மஞ்சளை போட்டு நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவே நமக்கு போதுமான எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும், அதே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்தும். எவ்வளோ வைரஸ் வந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இல்லை நம்மளுடைய ஹெல்த்தையே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளலாம். அரோமா ஆயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா சிட்ரோனில் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம், டீ ட்ரீ ஆயில். ஸோ இதுக்கு வந்து ஆன்டி வைரல் எஃபெக்டும் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் இருக்குது. ஸோ இந்த ஆயிலை ஜஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி இப்போ வெளியில் போயிட்டு வரோம், காலை நல்லா அலம்புனதுக்கப்புறமா ஒரு வெந்நீர் வச்சு காலில் கெண்டைக்கால் வரைக்கும் அந்த தண்ணி எடுத்துப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் அந்த எண்ணெயை மட்டும் விட்டு பாதத்தை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வச்சாலே போதும். ஸோ அது நல்ல ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும், அதே நேரத்தில் இது நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஆன்டி பயோட்டிக் எஃபெக்டும் நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது.
டாக்டர் வைதீபா, ஹெச்ஓடி மேனிபுலேட்டிவ் தெரப்பி, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை.